ஐயா இது என்ன வேலை? 350 சார். 350 ரூபாயா? ஓஹோ, இவ்வளவு பொம்மை வச்சிருக்கீங்க, என்ன வேலையில வச்சிருக்கீங்க? நிறைய பொம்மை இருக்குது. நிறைய பொம்மை இருக்கு சார். இந்த சைஸ் வேணும் அந்த ரேட் தான் இருக்கும். எந்த ரேட் வேணுமோ அந்த ரேட்டு கிடைக்கும். ஆனா இவங்களை வந்து பாராட்டணும். ஏன்னா ஏதோ ஒரு தொழில் எங்க இருந்தோ வந்து நம்ம ஊர்ல வந்து தொழில் கிடைக்கும், சம்பாதிக்கலாம்னு சொல்லி சாலைகள் அங்கங்கெல்லாம் நிக்காம ஏதோ ஒரு தொழிலை பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் மழை பெஞ்சதுன்னு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆனா இப்ப எப்ப மழை பெய்யுது, எப்ப வெயில் அடிக்குதுன்னு தெரியுது இல்லை. திடீர்னு மழை பெஞ்சதுன்னு உங்களோட வாழ்வாதாரமே மாறிடும். அதனால இந்த மாதிரி தொழில் பண்றவங்க கிட்ட எதுவுமே வேற பேசாம இருந்தா அவங்களுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருடைய வாழ்வாதாரம் அதுதான் அவங்க தொழில் பண்றதுக்காக வர்றாங்க. என்ன விலைமையா? 350 சார். 300 ரூபா போட்டுருங்க. வச்சுக்கோங்க. நீங்க நல்லா இருக்கணும்ல, குழந்தைங்களாம் நல்லா இருக்கணும், அவங்கள படிக்க வைங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் படிக்க வைங்க. இப்ப எல்லாமே சேர்த்துக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் சரியா? அரசு பள்ளி இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்திருக்கு. 150 கொடுங்க. அது வந்து சொல்லியிருக்கோம். மழை நேரத்துல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ உங்களுடைய தொழில் அப்படியே முழுசா பாதிக்கும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம எல்லாம் வேற பேச வாங்குறதா. குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்க. ஓகே.